வேலண்டைன்ஸ் டே காதலை சொல்லும் தைரியம், புரிதல், கேரிங், ட்ரஸ்ட் போன்ற எமோஷன்ஸை ஹைலைட் பண்ணும். சிலருக்கு இது ஃபர்ஸ்ட் லவ் நினைவுகளை ரெஃப்ரெஷ் பண்ணும், சிலருக்கு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பின் டீப்பை உணர வைக்கும். ஃப்ளவர்ஸ், சாக்லேட், சர்ப்ரைஸ் எல்லாம் சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் தான், ஆனால் ரியல் மேஜிக் வேர்ட்ஸ் தான் இருக்கும். காதலர் தினத்தை என்று வர வைக்கிறது லவ் பண்ணுறவங்க வர வைக்கிறாங்க, லவ் பண்ணாதவங்க அதை இது பண்ணுவாங்க. ஆபாசத்தை விட்டு மனசை விட்டு மனசு பேசி லவ் பண்ணுறது அதுதான் காதல். இந்த காலத்தை காதலை பற்றி சொல்ல வேணும்னா எல்லாருமே உடம்பு ரீதியாக தான் லவ் பண்ணுறாங்க தவிர மனசு ரீதியாக யாரும் லவ் பண்ணுறது கிடையாது. அது பொய்யான காதல். உண்மையான காதல் எப்போவுமே நீடிக்காது. எவ்வளோ வேலை இருக்குது போது இதில் போய் காதலர்லாம் கொண்டாடுறது வேஸ்ட் பண்ணி. ஃபஸ்ட்டு மாரி இல்லைங்களே, இப்போ மாறிடுச்சே, 2.0 ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் பாருங்கள் தெரியும். அது கல்ச்சருக்கு இப்போ சரியில்லைன்னு நினைக்கிறேன். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு அது வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லவே முடியாது. அது ஆக்சுவலாக ஒரு டெட் டே. அவங்க வேலண்டைன்ஸ் டேல எல்லோரும் போட்டு கொள்கிறாங்க. அது எதுக்கு சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு எனக்கும் புரியல. ஆக்சுவலாக கொண்டாடுறது தப்பு தான், ஆனால் கப்புள்ஸ் ஏதோ பண்ணுறாங்க, ஸோ நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பொறுத்து கொண்டாட வேணாம் அப்படி தான் ஒருத்தங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி, அதுக்கப்புறம் பசங்க மேலே ஒரு மாதிரி வர்ஸ்ட்டாக பேசி பேரண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி, ஸோ எனக்கு தெரிஞ்சு கொண்டாட வேணாம். அப்படிக்கா அதையும் தாண்டி கொண்டாடணுன்னா அது அவங்க இஷ்டம். இருக்கிற யங்ஸ்டருக்குலாம் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம பிளாக் டே. அது இன்றைக்கி நம்ம ரொம்ப வருத்தமாக நம்ம ஃபீல் பண்ணணும். புல்வாமா தாக்குதல் இன்றைக்கி நம்ம இந்தியாவே குலுக்கிய ஒரு நாள். கண்டிப்பாக இப்போலாம் சும்மா என்டர்டைன்மெண்ட் அவ்வளோதான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அந்தளவுக்கு சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி ஃபேமிலி அதெல்லாம் இப்போ கிடையாது. ஜஸ்ட்டு பார்த்தோமா, லவ் பண்ணோமா, ஜாலியாக இருந்தோமா, சுத்தணுமா, என்ஜாய் தான். அதான் பிக்கப்பு, ட்ராப், எஸ்கேப்பு, அவ்வளோதான். அதை ஸ்க்ரோல் பண்ணுற ரீல்ஸ்க்காகவே இப்போ அதை எதிர்பார்க்குறாங்க. பசங்களாம் ரொம்ப பாவம், உண்மையாகவே அதுக்காக ரொம்ப எஃபோர்ட் பண்ணணும், செலவு பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எந்திரிக்கணும், வரணும். அப்பா முடியலப்பா. ஆனால் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஈஸி, எஸ் ஆர் நோ, இது மட்டும் தான் அவங்க வேலை. சீரியஸாக அதுதான் பாவம். பசங்களாம் ரொம்ப பாவம்ப்பா. அவசியம்தான். அவங்க கொண்டாட்டம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் போகட்டும். ஆனால் எந்த ஒரு சண்டை போட்டுக்காம நல்லபடியாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சண்டை இதுவாகி கையை அறுத்துக்குன்னு காலை அறுத்துக்குன்னு அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லபடியாக இருங்க, நல்லபடியாக பண்ணுங்க, அவ்வளோதான். முன்னே இருக்கிறது ஓரளவு மனப்பூர்வமாக ஒருத்தவங்களை நேசித்து ஒரு தூரத்தில் இருந்தாலும் அதிகபட்சம் மனம் ஒரு கடிதம் இல்லை எப்பயாவது ஊருக்கு நம்ம போகிறப்ப வரப்போ பார்க்குறப்ப இப்படி ஒவ்வொரு அசைவுகளிலும் அந்த காதலை மனப்பூர்வமாக உள்ளார்ந்து உணர முடியும். ஆனால் இப்போ 2K கிட்ஸ் அவங்க பண்ணுற காதலுங்கிறது ஒரு அநாகரிகமான காதலாக இருக்குது, சீரழிவான காதலாக இருக்குது. பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்தது, ஆபாசமாக நடந்துக்கிறது. அப்படி என்பது பையனும் அதே மனநிலை தான், பெண்களும் அதே மனநிலை தான் இருக்காங்க. அதை போன்ற ஒரு அநாகரிகமான நாகரிகத்தை வளர்க்குறது தான் இன்றைக்கி 2K கிட்ஸினுடைய காதலாக இருக்குது. அது தவிர்க்கப்படணும். உள்ளார்ந்து மனப்பூர்வமாக அந்த காதல் என்னதான் அதுதான் போற்றப்படணும். அதனால் 2K கிட்ஸ் இது போன்ற ஒரு ஆபாசமான காதலை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து.